ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 186 தி அன்ஸ்டாப்பபிள் கோகான். ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம கோகானை தாங்க காட்டுறாங்க. நம்ம கோகானு போன தடவையே கோவப்பட்டு அவனோட ஃபுல் பவர் அடைஞ்சிட்டான் பார்த்தீங்களா. அப்படி அவன் நின்றுகிட்டு இருக்க, இந்த பக்கம் அவனோட பவரை பார்த்துட்டு நம்ம செல்லு பயங்கரமான கோவத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம பசங்களாம் அடிபட்டு கிடந்தாங்க பார்த்தீங்களா. அப்படி அடிபட்டு கிடந்தவங்களுக்கு நம்ம ட்ரங்க்ஸ் அங்கே இருந்து அந்த சென்சுபின் எடுத்துட்டு வந்து நம்ம கிர்லின்ட்ட கொடுக்குறாங்க. கிர்லின்ட்ட கொடுக்க கிர்லின் ஃபர்ஸ்ட் வந்து சென்சுபினை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கிறான். இப்ப சுத்தி அடிபட்ட எல்லா பசங்களுக்கும் நம்ம ட்ரங்க்ஸ் அந்த சென்சுபினை கொடுக்க, இந்த பக்கம் கிர்லின் உடனே எழுந்திருச்சு தூரத்துல நிக்கிற கோகானை பார்க்கறாங்க. பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவனோட பவர் லெவல் இது வரைக்கும் இல்லாத அளவுல அதிகமா இருந்திருக்கு. இப்படி கோகானா இவனுங்க யாருமே பார்த்ததில்ல. அந்த அளவுல ஷாக்கிங்ல இருந்துகிட்டு இருக்க, சுத்தி உள்ள நம்ம பசங்களும் இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்காக உடனே நம்ம ட்ரங்க்ஸ் என்ன சொல்றான், ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்க நமக்கு நேரம் இல்ல, மேல போய் நான் பிக்கலோ அப்புறம் நம்ம கோகு இவங்க ரெண்டு பேருக்கு நான் அந்த சென்சுபினை கொடுக்கணும், சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கிர்லின்னு ஒரு பக்கம் கோகானை பார்த்த மாதிரியே இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் இங்கே இருந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். ஃபைட்டுக்கு ரெடி ஆகி இங்கே இருந்து வேகமா நம்ம செல்ல அடிக்க வர, உடனே நம்ம செல்லு நம்ம கோகானை அடிக்கிற மாதிரி வர, இந்த இடத்துல நம்ம கோகானோட உருவம் அப்படியே மறைஞ்சிடுதுங்க. மறைய இப்ப உடனே நம்ம கோகான் என்ன பண்றோம், இங்கே இருந்து நம்ம செல்ல அடிக்க வர நம்ம செல்லோட உருவம் இந்த இடத்துல மறைஞ்சிடுதுங்க. இப்படியே இவனுங்க மறைஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம கோகு அப்புறம் பிக்கலோ இவனுங்க ரெண்டு பேருக்கும் சென்சுபின் சாப்பிட்டு இருப்பானுங்க. அவனுங்களோட பவரும் மறுபடியும் இந்த இடத்துல வந்துருது. இப்ப இந்த பக்கம் நம்ம செல்லு சரமாரியா போட்டு நம்ம கோகான் அடிக்கிறான். ரொம்பவே காட்டுத்தனமா போட்டு அடிக்கிறான். இப்படியே அடிக்க நம்ம கோகானு எல்லா அட்டாக்கையுமே அழகாவே டாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டாட்ச் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி குத்திக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்ம செல்லு என்ன பண்றான், உன்னை விடமாட்டா சின்ன பையனு சொல்லி ஓங்கி ஒரே உதைக்க அவனோட மொத்த அடியையும் நம்ம கோகானு ஒத்த கையில இந்த இடத்துல நிறுத்துறாங்க. நிறுத்திக்கிட்டு இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் சரமாரியா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறானுங்க. காட்டு குத்திக்கிறானுங்க. இப்படியே அடிச்சுக்க ஆரம்பிக்க, இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெஜிடாவுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. நம்ம கோகானை பார்த்துட்டு இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இப்பதான் நம்ம கோகோவை பார்த்து சொல்றான், கோகு நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. நீ ஃபர்ஸ்ட் சண்டை போட்டதுக்கு காரணமே ஓ மகன் அவனோட அந்த வீக்னஸ், அவனோட அந்த மூவ்மெண்ட் எல்லாத்தையும் பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் நீ செல்லோட ஃபர்ஸ்ட் சண்டை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி இப்பதாங்க நம்ம பிக்கலோ கண்டுபிடிச்சு சொல்றான். இப்படியே சொல்லிட்டு இருக்க, இப்ப இந்த பக்கம் நம்ம செல்லு என்ன பண்றான், இங்கே இருந்து அவன் கையில ஒரு லேசரை ஓங்கி அடிக்க, நம்ம கோகானு அந்த லேசர் அவனோட கையாலேயே தடுத்து இங்க இருந்து அடிச்சிடறாங்க. அடிக்க இப்ப ரெண்டு பேரும் மேல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்படியே பூமியை நோக்கி வரானுங்க. கீழே இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்த நம்ம சைட்டனோட டீம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம அனௌன்ஸ் சொல்றாரு, இங்க மிகப்பெரிய அந்த சண்டை போயிட்டு இருக்கு, இந்த சின்ன பையன் தான் இந்த பூமியை காப்பாத்த போறான் போல, நான் நினைச்ச அளவுக்கு இவன் ரொம்ப மோசமா இல்ல, இந்த உலகத்தோட தலையெழுத்து அந்த சின்ன பையன் கையில தான் இருக்கு, செல்லுங்கிற இந்த மிருகத்தை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி மைக்கே இல்லாம இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இந்த உலக மக்களை காட்ட, அதாவது இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு டிவில வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது பாத்தீங்களா. இப்ப அதுல சுத்தமாவே டெலிகாஸ்ட் ஆகாம நின்றுகிட்டு இருக்க, இங்க மக்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வருது. அங்க உண்மையிலே என்னதான் நடந்தது, அந்த செல்லை யாரு தான் அழிச்சா, சைத்தனை விட்டா அவர் அழிக்கிறதுக்கு வேற ஆளும் கிடையாது, அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி இவனுங்களும் ஒன்னும் புரியாம மக்கள் எல்லாம் ஒரே அலமலப்புல இருந்துகிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகானு அப்புறம் செல்லு ரெண்டு பேரும் இங்கே இருந்து பறந்து வானத்துல நின்றுகிட்டு இருக்க, இந்த பக்கம் உடனே நம்ம சைத்தனோட அந்த டீம் ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இங்கே இருந்து ஓடுறானுங்க. வா நம்ம இப்பயே ஓடிடுவோம், இங்க இருந்தோம்னா நம்மளோட உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்ல, இங்க ஒரு குண்டனா ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவனால இங்க இருந்து ஓடவே முடியல. அவன் பயத்துல இதே இடத்துல உறைஞ்சு போயே நின்றுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சைட்டன் இருக்கான் பாத்தீங்களா, வீரவசனம் எல்லாம் பேசிட்டு தூரத்துல ஒரு பாறைக்கு பின்னாடி நின்றுகிட்டு, நானா இருந்தா அவனை வந்து அழிச்சிருவேன், பட் இந்த சின்ன பையன் ரொம்பவே டைம் எடுத்துக்கிறான், சீக்கிரம் அவன் கதையை முடிங்கிற மாதிரி இவன் பயத்திலேயே நடக்கிற சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப ரெண்டு பேரும் என்ன நினைச்சானுங்களோ தெரியல, இங்கே இருந்து வேகமா வந்து மறுபடியும் அவங்களோட சண்டை ஆரம்பிக்க, ரெண்டு பேரோட கைகளும் மாறி மாறி குத்திக்குதுங்க. இவனுங்க குத்திக்க இந்த இடத்துல இடி இடிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுல ஒரு பயங்கரமான அதிர்வு ஏற்படுதுங்க. இப்படியே அதிர்வு ஏற்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம சைட்டானோட அல்லக்கை இங்க ஓடினாங்க பாத்தீங்களா, அப்படி ஓடினவங்க எல்லாம் கீழே விழுந்துடுறானுங்க. இந்த அதிர்வுல கீழே விழுந்து அப்படியே படுத்து கிடக்க, உடனே நம்ம கோகான் என்ன பண்றான், இங்கே இருந்து நேரா நம்ம அல்லக்கைக்கு பக்கத்துல வந்து இறங்குறாங்க. இறங்க உடனே நம்ம செல்லு என்ன பண்றான், இங்கே இருந்து நம்ம கோகானை அடிக்கணுங்கிற பேர்ல உன்னை விடமாட்டான்னு ஓங்கி குத்த வர, அந்த பவரோட வேகத்தை பார்த்தோன்னே கரெக்டா நம்ம கோகானுக்கு பக்கத்துலதான் அந்த அல்லகை படுத்திருப்பான். அவன் நம்மளும் இந்த இடத்துல சாக போறான்டா இந்த அடியில நினைச்சு பயந்துகிட்டு இருக்க, நம்ம செல்லு ஓங்கி இந்த இடத்துல ஒரு குத்த இந்த இடமே இந்த இடத்துல வெடிச்சு செதறி போகுதுங்க. செதறி போக இப்ப புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம கோகானுங்க இருக்கிற அல்லக்கைங்க எல்லாரையும் தூக்கிக்கிட்டு தூரத்துல போயிருப்பான். தூரத்துல போய் அவனுங்களை காப்பாத்திட்டு இப்ப மறுபடியும் இவனுங்க ரெண்டு பேரும் எதுக்கு நின்றுகிட்டு இருக்கானுங்க. அப்படி நின்றுகிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ சொல்றான், ஏய் நம்ம நினைச்ச அளவுக்கு கோகான் ரொம்ப மோசம்
தோஷம்ல, இந்த பவர்னால எப்படி நம்ம செல்ல வந்து நம்ம கோகானால அழிக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல, இப்பதாங்க நம்ம கோகு சொல்றான், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வேணா பாருங்க, எப்பயோ நம்ம செல்ல நம்ம கோகான் மிஞ்சிட்டான், அவனால இந்த சண்டையை ஈஸியாவே முடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல நம்ம பசங்களாம் வாய பொழந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம வெஜிடா பார்த்துட்டு ஏத்துக்கவே முடியலங்க. என்ன இந்த உலகத்திலேயே தடுக்கக்கூடிய ஒரே ஆள் காக்கரோட் மட்டும் தான் நினைச்சேன், இப்போ அவனோட மகனும் எனக்கு போட்டியா வந்துட்டானேங்கிற அந்த ஈகோ வந்து நம்ம வெஜிடாவை மறுபடியும் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ட்ரங்க்ஸ் அங்கே இருந்து அந்த சென்சு பீனை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வெஜிடா கிட்ட கொடுக்க, நம்ம வெஜிடா அந்த பீனை கையில வாங்கிட்டு மறுபடியும் இந்த பீனை தான் நான் நம்பி ஆகணுமா, இதையே நம்பி என் வாழ்க்கை எத்தனை நாள் நான் ஓட்டுறதுங்கிற மாதிரி அப்படியே முறுக்கிக்கிட்டு நிக்கிறாங்க நம்ம வெஜிடா. இப்ப இந்த பக்கம் மறுபடி ரெண்டு பேரும் சரமாரியா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்படியே அடிச்சுக்க ஆரம்பிக்க நம்ம செல்லு என்ன பண்றான், பயங்கரமான கோவத்துல இருக்கான். ஏன்டா சின்ன பையனே என்னோட ஒரு அடி கூட உன் மேல படமாட்டேங்குது, அடி வாங்கலான்னு சொல்லி அடிக்கிறான். நம்ம கோகான் மேல ஒரு அடி கூட படல, காத்த விட வேகமா இல்ல அடிகளை டாச் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் என்ன பண்றான், இங்கே இருந்து கோகான் நகர இவன் ஓங்கி குத்த வர நம்ம கோகான் வந்துருவான் பாத்தீங்களா. அதனால பக்கத்துல உள்ள மலையில அந்த குத்துப்பட்டு மலை இந்த இடத்துல பொலன்னு வெடிச்சு செதறதுங்க. மலையில வெடிச்சு செதற உடனே நம்ம கோகான் தூரத்துல பறந்துகிட்டு நிற்பான். இவன் பறந்துகிட்டு நிக்க நம்ம செல்லு திடீர்னு கண்ண மூடி தாங்க திறப்பான். அதுக்குள்ள நம்ம கோகான் நம்ம செல்லு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்பான். இதை பார்த்து நம்ம செல்லுக்கு பயங்கரமான பயத்திலேயே நம்ம செல்லு என்ன பண்ணுவான், இங்கே இருந்து கோவப்பட்டு அவன் உடம்பே ஒரு அட்டாமிக் பாம் மாதிரி மாத்திர மாதிரி கத்துவாங்க. இவன் கத்த அவன் உடம்புல இருந்து பயங்கரமான ஒரு பவர் ரிலீஸ் ஆகும். இந்த பவர் ரிலீஸ்ல சுத்தி உள்ள எல்லா இடமும் வெடிச்சு சதறி போகுதுங்க. வெடிச்சு சதறி போக புகையெல்லாம் விலக நம்ம கோகானுக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் எந்த இடத்துல எப்படி நின்னானோ அதே இடத்துல அப்படியே நிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே என்ன பண்றானுங்க, இங்கே இருந்து கீழே வரானுங்க. கீழே வர இந்த பக்கம் நம்ம செல்லும் கீழே இறங்கினவன் நம்ம கோகானை பார்த்துட்டு, என்ன சின்ன பையனே இந்த பவரை வச்சுக்கிட்டு ஒன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம கோகானு உன் கதையை நான் அசால்ட்டா முடிச்சிருவேன் செல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம செல்லுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. என்னது நீ என்ன அழிச்சிருவியா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சும்மா சண்டை போட்டேன், இப்ப என்னோட ட்ரூ பவரை உனக்கு நான் காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, சுத்தி உள்ள நம்ம பசங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னது ட்ரூ பவர், அப்ப இவ்வளவு நேரம் நீ உன்னோட உண்மையான பலத்துல சண்டை போடலையா அப்படிங்கிற மாதிரி இவனுங்களா பயந்துகிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம செல்லு மறுபடி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் பயங்கரமா கத்த இவன் உடம்புல உள்ள பவர் மறுபடியும் ரிலீஸ் ஆகுது. இப்பயும் இவன் கீ எனர்ஜி இன்னும் ரிலீஸ் ஆகிட்டு தாங்க இருக்கு. இப்ப ரிலீஸ் ஆகிற இந்த கீ எனர்ஜில சுத்தி உள்ள இடம் முழுக்க பயங்கரமா அதிருது, எல்லாமே வெடிச்சு செதறது, ஒருத்தவனும் காத்துல பறக்குறானுங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஷாக்ல இருந்துகிட்டு இருக்க. இவனோட இந்த பவர் ரிலீஸ்ல இந்த இடம் மட்டும் கிடையாதுங்க, மொத்த பூமி, அதாவது அந்த டிவி ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருந்த மக்களா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம மாஸ்டர் ரோஷியோட வீடா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம சீச்சி இருக்கா பாத்தீங்களா அவளோட இடமா இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி மொத்த பூமியுமே இந்த இடத்துல அதிர ஆரம்பிக்குது. அதிர ஆரம்பிச்சும் நம்ம செல்லு விடலங்க. மேலும் மேலும் மறுபடி கத்த இவனோட கீ எனர்ஜி இன்னும் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. காட்டுத்தனமான பவர் இங்க ரிலீஸ் ஆகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம கோகுவே பயப்படுறானா பாத்தீங்களா, அவனும் பயந்துகிட்டு இருக்க. சுத்தி உள்ள நம்ம பசங்க இவனோட பவர் லெவல் இந்த அளவுக்கு இருக்கு, இதை நம்ம கோகானால தாக்க பிடிக்க முடியுமாங்கிற மாதிரி இவனுங்களுக்குமே நம்ம கோகான் மேல ஒரு சந்தேகம் வந்துடுதுங்க. இப்ப நம்ம செல்லு என்ன சொல்றான், இவ்வளவு பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப படுற சின்ன பையனே இப்ப என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஆமா இப்ப இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணுன அப்படிங்கிற நம்ம கோகான் கேட்பான் பாருங்க. உடனே நம்ம செல்லு கோவப்பட்டு என்ன பண்ணுனா, இப்ப நான் என்ன பண்ணணும் உனக்கு காட்டுறேன்டான்னு சொல்லி இங்கே இருந்து நம்ம செல்லு ஓங்கி நம்ம கோகான ஒரு குத்துவாங்க. குத்த இந்த பக்கம் எல்லாருக்கும் ஷாக்கு. ஆனா நம்ம கோகானுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது, அதே இடத்துல அப்படியே நிப்பாங்க. நிக்க நம்ம செல்லுக்குமே ஷாக்கு. இப்ப உடனே நம்ம கோகான அந்த தலையை திருப்பிட்டு இவனை பார்க்க நம்ம செல்லு இப்போ கதையை முடிக்கிறேன்டான்னு ஓங்கி மறுபடியும் அடிக்க வர நம்ம கோகானு இங்கே இருந்து ஒரே குத்து நம்ம செல்லோட வயிற்றுல ஒண்ணு ஏத்துவாங்க. ஒரே குத்து தான் இந்த இடத்துல ஏத்த நம்ம செல்லுக்கு பொறிகலங்கி போயிடுது. வாயில அப்படியே ரத்தத்தை கொப்புளிக்க மறுபடியும் விடாம இங்கே இருந்து இன்னொரு அடி அடிக்க வர நம்ம கோகானு ஒரே குத்து மூஞ்சில ஒரு குத்த ரெண்டே அடி தாங்க நம்ம கோகான் அடிச்சிருப்பான். ரெண்டே அடியில நிலவுளைஞ்சு போயிடுறான் நம்ம செல்லு. என்ன நடந்ததுன்னு தெரியல, அவனுக்கு மண்டையே பொறிகலங்கி போய் உலகமே பிதிரு கலங்கி போயிடுதுங்க. ஒண்ணுமே புரியாம அப்படியே வாயாலையும் மூக்காலையும் மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கான். ரத்தத்தை அப்படியே வாந்தியா எடுத்து கக்கிக்கிட்டு இருக்காங்க. இவனால இந்த ஒரு அடி கூட அடுத்தது முன்னாடி வைக்க முடியல, அப்படியே நிக்கவே முடியாம பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுகிறாங்க. நான் நினைச்சதை விட இந்த சின்ன பையன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி பேசவும் முடியாம இவனை அடிக்கவும் முடியாம அப்படியே நிலகுலைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த அடியை பார்த்துட்டு சுத்தி உள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாயை பொழந்துகிட்டு இவன் என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கோகானி எந்தவித அலட்டலுமே இல்லாம அதே எசன்ஸ்ல அப்படியே நின்றுகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம செல்லு பிதிர் கலங்கி போய் நிலகுலைஞ்சு நின்றுகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறேன்.